الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك ورسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم وقال تبارك وتعالى يقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி எனது குத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் காரூனி அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான முஃமின்கள் முஸ்லிம்கள் சத்திய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பங்கள் மற்றும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்று சொல்கின்ற நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எவைகளை செய்யும்படி பணித்திருக்கின்றதோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை செய்யாமல் ஒதுங்கி நல்லவர்களாக, உண்மை மூமின்களாக, முத்தகீன்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுதும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக, அவனுடைய அன்பையும் அவனுடைய ரிலாவையும் பெற்றவர்களாக, உண்மை மூமின்களாக, முஸ்லிம்களாக ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை, சில இபாதத்துகளை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க தருகிறான். நாம் சில அமல்களை, சில இபாதத்துகளை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அவைகளை நாம் சீராக, சிறப்பாக, ஒழுங்காக செய்து வருவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாங்கள் நாடாத, நினைக்காத பொறுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு அவன் ரிஸ்குடைய வாசல, உணவுடைய வாசல அல்லாஹ் தபாரக வ தஆலா திறந்து தருகின்றான். அதுல முக்கியமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். யாரு தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இஸ்திக்ஃபார கூட்டிக் கொள்கின்றார்களோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்ற
அந்த உயர்தரமான அந்த கலிமாவை, அந்த வார்த்தைய யார் உலகத்தில் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்கின்றான். பிரச்சனைகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா அகற்றி வைக்கின்றான். அவர்கள் நினையாத பொருட்டினால் அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்குடைய வாசலை அல்லாஹ் தபாரக வ தஆலா திறந்து கொடுக்கிறான் என்பதை அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமல் தான் தவக்குல் அலல்லாஹ். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் பாரம் கொடுப்பது. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நிலேசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்திடுவது. உலகத்தில் அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில சொல்லி காட்டுகின்றார்கள். பறவைகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? பறவைகளை அது காலையில எழுந்து பசியோடு செல்கிறது. அதனுடைய வயிற்றில் எந்த விதமான உணவும் கிடையாது. காலையிலே தன்னுடைய உணவை தேடி பசியோடு செல்கின்ற அந்த பறவைகள் மாலையான உடனே வயிறு நிரம்பியதாக வந்து தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்து கொள்கிறது. ஆனால் நாளை மறுதினம் அல்லது நாளை என்பதற்கு அவைகள் எந்த உணவையும் சேகரித்து வைப்பதில்லை. நாளைக்கு நமக்கு சாப்பிட வேண்டுமே, மறுதினம் சாப்பிட நமக்கு தேவையே என்று எந்த பறவையும் எந்த உணவையும் எந்த பறவையும் சேகரித்து வைப்பதில்லை என்பதை அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில ஈச்சம்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களோடு சேர்ந்து இவங்க நினைச்சாங்க, இப்ப நமக்கு தந்திருக்கிற ஈச்சம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சா நாளைக்கு இல்லாம போயிடுமே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த ஏழை சஹாபி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 3-4 ஈச்சம்பழத்தை தூக்கி பின்னால வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. கேட்டாங்க, பிலாலே என்ன ஈச்சம்பழத்தை பின்னால வைக்கிறீங்க? யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு சாப்பிட எனக்கு ஈச்சம்பழம் தேவை, அதனால பின்னால ஒரு 3-4 ஈச்சம்பழத்தை வச்சிருக்கிறேன். அப்ப சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து, ரசூலுல்லாஹ், பிலாலே, அல்லாஹ்வுடைய அரிசிலே இருக்குகின்ற ரிஸ்க்குக்கு குறைவில்லை. அல்லாஹ்வுடைய அரிசிலே இருக்குகின்ற ரிஸ்க்குக்கு குறைவில்லை. அல்லாஹ் எப்பொழுதும் ரிஸ்கை அளந்து கொண்டே இருப்பான். நாளை என்பதற்காக ரிஸ்கை சேகரித்து வைக்காதே, அதை முன்னால போட்டு இப்பவே அதை சாப்பிட்டு முடி என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தவக்கல் நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். அப்படி தவக்கல் வச்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு பொறுப்புதாரியாக, அல்லாஹ் நமக்கு பொறுப்புள்ளவனாக ஆகிவிடுவான். அப்பொழுது உங்களுடைய ரிஸ்க்குக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா வினையாக நின்று உங்களுக்கு ரிஸ்கை தருவான் என்பதை அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது ஷுக்ர். முதலாவது இஸ்திக்பார், இரண்டாவது தவக்குல், மூணாவது ஷுக்ர். அதிகம் நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய ஆடை, நம்முடைய உணவு, நாம் குடிக்குகின்ற தண்ணீர், நாம் படுக்குகின்ற வீடு வாசல், நாம் உறங்குகின்ற கட்டில்கள் அனைத்துக்கும் சுக்ருள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலா வாக்களிக்கின்றான், வை ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், லை ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் அமைத்துக் கொண்ட உங்க வாழ்க்கையை
நான் மென்மேலும் தந்து கொண்டே இருப்பேன் என்ற குறைச்சல் உங்களுக்கு வைக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு உறுதியான ஒரு வார்த்தை. நீங்க சுக்குருள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமான உதவிகளை, அதிகமான ரிஸ்குடைய வாசலை உங்களுக்கு திறந்து உங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை நான் தருவேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்ததாக முக்கியமாக நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் இதுதான். சிலத்துர் ரஹீம், ஃபேமிலிய, குடும்பத்தை, இரத்த பாசம் உள்ளவர்களை சேர்ந்து நடப்பது, அவர்களை துண்டிச்சிடாம, அவர்களை பகைச்சி கொள்ளாம, அவர்களோடு நேசம் உள்ளவர்களாக, அவர்களோடு அன்புள்ளவர்களாக நாம் உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலா வாக்களிக்கின்றான், நான் உங்களுக்கு ரிஸ்குடைய வாசலை திறந்து விடுவேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில் கத்தியு அர்ஹாமக்கும், யார் குடல்வாய் ஃபேமிலிய, குடும்பங்களை யார் வெற்றி நடக்குகின்றார்களோ அல்லது தரிச்சு நடக்கிறார்களோ, உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், பயங்கரமான ஒரு வார்த்தை. அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. குடும்பத்தை வெறுத்து, குடும்பத்தை தரிச்சு, குடும்பத்தை பகைச்சி, குடும்பத்தை சேராம யார் இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வே சொல்றான், ஏந்த சாபம் உண்டாவதாக. நான் அல்லாஹ் சபிக்குகின்றான். அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக ஆக்கட்டும், அல்லாஹ் அவர்களை கூடர்களாக ஆக்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லோரும் குடும்பம் உள்ளவர்கள், நம் எல்லோருக்கும் இனபந்துகள் இருக்கிறார்கள், இரத்த பாசம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, சகோதரி, சகோதரன், மாமா, மாமி, சாட்சி, பெரியம்மா என்ற உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த உறவைத்தான் குர்ஆன் சொல்றது, தரிச்சு நடக்காதீங்க, சேர்ந்து நடங்க. அப்படி யாரு தரிச்சு நடக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய லானத் அவர்கள் மீது உண்டாவதாக. இரண்டாவது, அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக அல்லது அவர்களை கூடர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்ற ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுல் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார். அல்லாஹ்வுடைய ரசூலே, சொர்க்கத்துக்கு போறதுக்கு, சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கு, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு அமலை நீங்க எனக்கு படிச்சுட்டாங்க, கற்றுத்தாங்க என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு சஹாபி போய் கேட்கிறான். ஃபகால யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷையா வ துகீமஸ் ஸலாத் வ துதி ஸக்கா வ தஸிலுர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, தொழுகையை நேமமாக தொழுதுவா, ஜக்காத் வசதி இருந்தா ஜக்காத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடு. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஸிலுர் ரஹீம், உன்னுடைய குடும்பத்தை நீ சேர்ந்து நட என்று அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மன் அஹப்ப அன் யப்ஸத லஹு ரிஸ்கா வ அன் யுஅக்கிர அஜலஹு ஃபல்யஸில் ரஹிமா. உங்க வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அதிகமாக வரது ஆசை இருக்குதா? உங்களோட அஜல், உங்களோட மௌத்து தாமதித்து நீங்க ஆயுள் கூடி வாழணுமா? எப்படி உறுதியான ஒரு வார்த்தை. உங்க வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அல்லாஹ் கொண்டு வந்து தரணுமா? உங்களோட ஆயுள அல்லாஹ் கூட்டணுமா? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சிறப்பான ஒரு அமலை கற்றுத் தர்றாங்க.
உங்க வீட்டுக்குள்ள அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து தருவான். நீங்க ரிஸ்குடைய விஷயத்துல கஷ்டப்பட தேவையில்லை. உங்களோட அஜல் அல்லாஹ் கூட்டிடுவான், ஆயுள் அல்லாஹ் கூட்டுவான். அதற்கு நீங்க செய்யக்கூடிய அமல் ரஹிமா, உங்களுடைய குடல்வாய், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஃபேமிலிய நீங்க அரவணைச்சுக்கோங்க, சேர்ந்து நடங்க என்று அருமை ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், யார் அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க விரும்பியத அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காதவர் அவர்கள் நன்றி உள்ளவர்கள் அல்ல, சிறந்தவர்கள் அல்ல, மூமின்கள் அல்ல என்ற அற்புதமான குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்குள் ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த சபையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிக விருப்பமான, எனக்கு மிக நேசமான, எனக்கு மிக அன்பான ஒரு தோட்டம் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க விரும்புறத அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, வீசுறத, அழுகி போனத, தேவை இல்லாதத அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காதீங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். நீங்க எதை கொடுக்கிறீங்களோ, எந்த உடுப்பு உங்களுக்கு சிறப்பாக, கண்ணியமாக, உயர்வாக இருக்கிறதோ அந்த உடுப்பை தான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். வீட்டுல வீச வச்சது உடுப்பு, பழைய உடுப்பு, பிஞ்சி போன உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, இவைகள்லாம் கொடுக்க கூடாது. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலுல்லாஹ், எனக்கு எத்தனையோ காணி பூமி இருக்குது, எத்தனையோ தோட்டம் துறவு இருக்குது, யா ரசூலுல்லாஹ் பைரஹா என்ற தோட்டம் தான் எனக்கு மிக அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, பொறுமதியான காணி யா ரசூலுல்லாஹ். அதுல கிணறு இருக்கு யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய பைரஹா தோட்டத்தில் இருக்கின்ற கிணற்றிலே போய் ரசூலுல்லாஹ் அதிகமாக உட்காருவாங்க, அதிலே தண்ணீர் குடிப்பாங்க கிணத்துக்குள்ள. ரசூலுல்லாஹ் அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில இப்ப இதை நான் தந்துட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில யா ரசூலுல்லாஹ் எனக்கு மிக விருப்பமான பைரஹா அந்த பெரும் தோட்டத்தை, ஈச்சம் மரம் நிறைந்த, ஈச்சம் மரங்கள் நிறைந்த கிணறு இருக்குகின்ற அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களிடத்துல சதக்காவாக ஒப்படைச்சு. ரசூலுல்லாஹ் பாரம் எடுக்க, இங்கதான் விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு எது விருப்பமோ அதற்காக செலவழியுங்க. அப்ப கேட்டாங்க அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தல்ஹா, அபூ தல்ஹாவே, இதை சதக்காவுல போடாம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காம நான் உனக்கு நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அபூ தல்ஹா, அன் தஜஅலஹா ஃபில் அக்ரபீன், அபூ தல்ஹாவே, அந்த பைரஹா என்ற காணிய சதக்கா கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில என்னிடத்துல ஒப்படைக்க தேவையில்லை. அந்த பைரஹா என்ற காணிய உனக்கு ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, அதை துண்டு போட்டு உன்னுடைய குடும்பத்துக்கு பங்கு வை என்று சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், அஜல் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னபடி அந்த காணியை நான் என்ற குடும்பத்துக்கு பங்கு வைக்கிறேன் என்று சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு பைரஹா என்ற காணியை தன்னுடைய குடும்பத்துக்கு பங்கு வைத்தார். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிற விஷயம் இருக்குதுங்க, அது நம்ம சாமானியமான விஷயம் நடத்திட்டு இருக்கிறோம். பெரிய பரக்கத்து இருக்காது இல்ல. அந்த சில ரஹிம் ஒன்று அல்லாஹ் ஆயுள கூட்டுறான், வயது அல்லாஹ் கூட்டி தர்றான். இரண்டாவது கெட்ட மையத்தை விட்டு உங்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வயது பவுல் மஹ்தூர், உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள் ஆபத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறார். தர்மீதில் வருகின்ற ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் அஜல் இருந்துச்சு, 3 நாளைக்கு ஆள் மௌத்தா போகணும். எத்தனை நாளைக்கு? 3 days 3 நாள் ஆள் மௌத்தாகணும்.
ஃபைதீதுல்லாஹு அம்ரஹு 30 சனா. அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஆயுள 30 வருடமாக ஆக்கி போட்டான். அவன் கலாவுல கதிரில இருந்திருக்கு இவர் 3 நாள் தான் டைம், அதோட ஆள் மௌத்தாகணும். ஆனா மௌத்தாக இல்ல, அல்லாஹ் 30 years 30 வருஷம் கொடுத்துட்டான். இன்னும் ஒரு மனுஷன் 30 வருஷம் வாழணும், ஆனா 3 நாள் ஆள் முடிச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன காரணம், என்ன ஆச்சரியம்? அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு 3 நாளையில மௌத்தாக டைம் கொடுத்து அஜல் இருந்து அல்லாஹ் அவருடைய அஜலை 30 நாளாக மாற்றி வச்சானோ அவன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து அவர்களை துண்டிச்சாம அவர்களுக்கு இனபந்துகளை அண்டி ஒண்டி பழகியவன். யாரு 30 வருஷம் அவருடைய ஆயுள அல்லாஹ் நீடிச்சு வச்சிருந்தா, ஆனா 3 நாளில் அல்லாஹ் எடுத்துட்டா, அவர் யார் என்றா தன்னுடைய குடும்பத்தை பகைச்சு விரோதிச்சு நடந்தவர் என்று அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அனர் ரஹ்மான் அனர் ரஹ்மான் வ அன்தர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், நான் ரஹ்மான், சந்தேகம் இருக்கிறதா? இல்ல. அந்த ரஹீம், நீ குடல்வாய், ஃபேமிலி, இனபந்து. அந்த இனபந்த பார்த்து அல்லாஹ் சொல்றான், அக்தௌ மன் கதஅக வ அஸிலு மன் வஸலக. நீ யாரை துண்டிச்சாயோ நானும் துண்டிச்சு போடுவேன். அல்லாஹ் சொல்றான், யாரை சேர்ந்து நடக்கிற நானும் சேர்ந்து நடப்பேன். குடும்பம் என்ற ஃபேமிலி என்ற அந்த அற்புதமான வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னை யாரு சேர்ந்து கொண்டாங்களோ நானும் அவங்களோட சேர்ந்து கொள்வேன். உன்னை யாரு கரிச்சி நடக்கிறாங்களோ நானும் அவங்களை விட்டுடுவேன். அர்-ரஹீம் அல்லாஹ்கும் பில் அர்ஷ். இந்த குடல்வாய் ஃபேமிலி இனபந்து என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ பில் லைலி வன் நஹார், இரவு பகலிலும் அது அழைக்கிறது, சொல்லுகிறது, யா ரப், ரப்பே சல்மன் வசலனி வக்தமன் கதானி. யார் என்ன சேர்ந்து நடந்தாங்களோ நீ அவர்களோடு சேர்ந்து நட, யார் என்ன துண்டிச்சிட்டாங்களோ அவரை நீ துண்டிச்சு போடு என்று அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருந்து குடும்பம் என்ற ரஹீம் என்ற அந்த அற்புதமான அந்த குடல்வாய் ஜனத்தை பேணி நடக்குகின்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வை பார்த்து காலையிலும் மாலையிலும் சொல்வதாக அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஃபத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். தொழுகை விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க, நோம்புடைய விஷயத்தை அல்லாஹ் பயப்படுங்க, ஹஜ்ஜுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க, ஜகாத் விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க, குடிக்கிற விஷயத்தை மதுபானம் பாவிச்சாங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க, ஜினாச்சை அல்லாஹ் பயந்துக்கோங்க, வட்டி எடுக்காதீங்க அல்லாஹ். இதே போல அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்திலும் பயப்பட சொல்றான். இன்னும் ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் பயப்பட, வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ்வை குடல்வாய் விஷயத்தில குடும்ப விஷயத்திலும் அல்லாஹ் பயந்துக்கோங்க. அல்லாஹ் நாளை கியாமத்தில் கேட்பான், நீ தாயை துண்டிச்சு நடந்தாயா, தகப்பனை துண்டிச்சு நடந்தாயா, உன்னுடைய கூட பிறந்த பிறவிகளை துண்டிச்சு நடந்தாயா, உன்னுடைய பாப்பாவோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மாமியாக இருக்கலாம், அவர்களை நீ துண்டிச்சு நடந்தாயா, உன்னுடைய தாயுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பெரியப்பா சாட்சி பெரியம்மாவாக இருக்கலாம், துண்டிச்சு நடந்தாயா? அல்லாஹ் கேட்பான். தொழுகை கேட்கிற மாதிரி, நோம்ப கேட்கிற மாதிரி, அதுல பயந்து கொள்ள மாதிரி இதையும் பயப்படணும். இதனால கியாமத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா உங்களிடத்திலே குடும்பத்தை சேர்ந்து நடந்தீர்களா என்று நாளை கியாமத்து நாளையில் கேட்கப்படும் என்று அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னல்லாஹ மால பனி ஆதம் துரது குல்ல ஹமீஸின் வ லைலத்தி ஜும்ஆ. எங்களுடைய அமல்களை, எங்களுடைய இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ராக்களை, இதர சதக்காக்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் மலாயிக்கத்துமார்கள் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் அல்லாஹ்விடத்திலே காட்டுறாங்க. அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவான். எப்ப? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு. இங்கத்தாங்க வெள்ளிக்கிழமை கூடுதலாக அமைச்சு சொல்றது.
கூடுதலான திக்ரு ஸலவாத் திக்ரில் ஈடுபட சொல்றது. வியாழன் வெள்ளி இரவு உங்களுடைய அமல்களை, உங்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் காட்டப்படும். ஆனால் ஃபலா யுக்பலு அமலு காத்திர் ரஹிம், குடல்வாய் ஃபேமிலியை, குடும்பத்தை, இனபந்தை தரிச்சு நடந்தவர்களுடைய அமல் இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருஷிக்கப்படுகின்ற மஜ்லிஸ். ஆனா அல்லாஹ் தன்னுடைய அருள, தன்னுடைய ரஹ்மத்தை வருஷிக்காம அப்படியே மேல வச்சிருக்கிறான். எங்களது சபையில யாரோ ஒருத்தர் குடும்பத்தை தெரிஞ்சு நடத்த யாரோ ஒருத்தர் இருக்கிறான் சொன்னார் ரசூலுல்லாஹ். குன்னா ஜுலூசன் இந்தனா, எங்களிடத்தில் எங்கட மஜ்லிஸ்ல யாரோ ஒருவர் குடும்பத்தை தரிச்சு நடந்த ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை வருஷிக்காமல் இருக்கிறான், அவர் ஒளிம்பி போகட்டும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வாலிபர் எழும்பினாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் என் குடும்பத்தை தரிச்சு நடந்துகிட்டு இருக்கிறேன். யார் என்று கேட்டாங்க. என் உம்மாவோட கூட பிறந்த சகோதரி சாட்சி, எனக்கும் சாட்சிக்கும் இடையிலே பிரச்சனை, சாட்சியை நாம் பார்ப்பதில்லை, சாட்சியோடு நாம் பேசுவதில்லை. கூட பிறந்த உம்மாவுடைய சகோதரி, தூரத்தல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சாட்சி இடத்திலே போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்தை வருஷிப்பான். இவர் எழும்பினார், சாட்சியை சந்திப்பதற்காக, தன்னுடைய தாயுடைய சகோதரியை சந்திப்பதற்காக போய் அந்த தாயிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான். அல்லாஹ் திரும்ப மஜ்லிஸுக்கு வருகிறார். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய ரஹ்மத்தை வருஷித்துக் கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹ்மத்தை வருஷிக்கிறான். நாங்க யாரும் அனாதை ஒன்று ரெண்டு தான் இருப்போம். அனாதைகள் இங்க இல்ல. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் உறவினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். உறவிலே, இடபந்திலே முதலிடம் தாய்க்கு கொடுக்கப்படுகிறது, இரண்டாவது தந்தைக்கு கொடுக்கப்படுகிறது, மூணாவதாக தன்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள். கூட பிறந்த சகோதரனோடு பேசுவதில்லை, அல்லது சகோதரியோடு பேசுவதில்லை, சாதாரண சில்லறை தேவையற்ற பிரச்சனைகளுக்காக, அல்லது தன்னுடைய தகப்பனாரோடு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் இருக்கலாம், அவர்களோடு பகைமை, அல்லது தன்னை பெற்றெடுத்த தாயுடைய கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கலாம், அவர்களோடு கோபம். அல்லாஹ் எப்படி ரஹ்மத்தை வருஷிப்பான், அல்லாஹ் எப்படி இருக்கக்கூடிய வாசலை திறந்து விடுவான். அஸ்மா நாயகி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் மதீனத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயுடைய சகோதரி, அஸ்மா நாயுடைய தாயார் மக்கத்திலிருந்து மதீனத்துக்கு வராங்க உதவி கேட்டு. அவர்களோ வகிய முஷ்ரிகத்துன், அவள் காபிரானவள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு போல ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அதுக்கு அஸ்மா நாயுடைய வீட்டுக்கு போனாங்க. அஸ்மா நாய் யோசனை பண்ணினாங்க, இவங்க இஸ்லாத்துக்குள்ளும் இல்ல, கலிமாவும் சொல்ல இல்ல, இவங்களை வீட்டுக்குள்ள எடுக்கிறதா இல்லையா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா உதவி செய்யறதா செய்ய இல்லையா, முடிவு வேணுமே. உடனே தாயை வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி தன்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு போனாங்க. போய் சொன்னாங்க, சகோதரிடத்துல இப்படி அம்மா வந்திருக்கிறாங்க, மக்கத்துல இருந்து, அவங்க காபிர் முஷ்ரிக்கத்து, அவங்களுக்கு உதவி செய்யறதா செய்யறது இல்லையா, வீட்டுக்குள்ள எடுக்கிறது இல்லையா. ஆனா தாய், பெற்ற தாய், ஆனா காபிர், என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் இடத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபத்வா கேக்குறாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உன்னை பெற்ற தாய், காபிராக இருந்தாலும் சரி, யஹூதியாக இருந்தாலும் சரி, நசாராவாக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கத்தாக இருந்தாலும், உன்னை ஈண்டெடுத்த 10 மாதம் சுமந்த ஒரு தாய், அவளுக்கு நீ ஹிதமத் செய்வது, உதவி செய்வது உன்னுடைய கடமை, பொறுப்பு.
எந்த அளவு குடும்பத்தில உறவு, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் குடும்பத்தில உறவை பேண சொல்றாங்க. காபிராக இருந்தாலும் தாயுடைய உறவை முறிக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு எத்தனை வீட்டுல தாய தன்னுடைய பொண்டாட்டிக்காக தாய மறந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, தகப்பன மறந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, உதவி ஒத்தாசம் செய்யாம ஒதுங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. 10 மாசம் சுமந்து தன்னை பெற்றெடுத்து ஈண்டெடுத்து தனக்கு பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தன்னை வளர்த்த தாயை பார்க்காம நண்பர்களையும் தனக்கு கிடைத்த மனைவியுடைய குடும்பத்தையும் ஆதரவு கொடுக்குகின்றவர்கள், அரவணைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெற்ற தாயையும் தந்தையும் உதாசீனப்படுத்துகின்றவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வருகிறது. என்ன ஹதீஸ்? கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டால் இதா ஃபாலத் உம்மதி 15 خصلة حل بها البلاء وقيل وما هي يا رسول الله وأطاع الرجل زوجته وأقى أمه وبر صديقه وجفى أباه رواه الترمذي والنسائي وابن ماجه. பின்னொரு காலத்தில் அழிவுடைய வாசல் திறக்கப்படும். வந்திருக்கா இல்லையா? உலகத்தில் ஆக விஞ்ஞானம் மிஞ்சிய அவர்களை போன்று விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியாத ஜப்பானிலே சுனாமியை கண்டுபிடிக்க முடியவில்லை, சுனாமியை கட்டுப்படுத்த முடியவில்லை, பூகம்பம் எப்ப வருகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய பலா அந்த அளவுக்கு வந்திருக்கு. சோதனை, பஞ்சம் நிலவுகிறது, கஷ்டம் நிலவுகிறது. காரூணியர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பின்னொரு காலம் வரும், அந்த காலத்திலே தன்னுடைய தாயை மனைவிக்காக நோவினைப்படுத்துவான். தன்னை பெற்ற தாயை தன்னுடைய மனைவிக்காக அந்த தாயை மறந்து விடுவான், தாயை நோவினைப்படுத்துவான், தாயை பார்க்க மாட்டான். சதீக் கூட்டாளி மாறு அவனுக்கு பெருசா இருக்கும், தகப்பன் பெருசா இருக்க மாட்டான். நண்பர்களை பெருசுபடுத்துவான், நண்பர்களுடைய பேச்சை பெருசுபடுத்துவான், நண்பர்களை அரவணைத்துக் கொள்வான், கூட்டாளிமார்களை அரவணைத்துக் கொள்வான், தகப்பனை ஒதுக்கி விடுவான். நடக்குது. அபாண்டா பாப்பாவை வேதனைப்படுத்துறது கல்வில. நீங்க பாட்டு தடமாறாம இருங்க, சும்மா நீங்க இருங்க. பாப்பாவுக்கு சொல்ற வார்த்தை, அம்மாவுக்கு சொல்கின்ற வார்த்தை, நீங்க இருங்க. வராங்க வெளியே, கூட்டாளிமார் வந்து வழங்கல இல்லையா? பெற்ற தாய்க்கு பாவிக்கின்ற வார்த்தை குர்ஆன் சொல்லுது, தாயுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தாதே, தாயை பார்த்து செய்கின்ற வார்த்தை சொல்லாதே. பாப்பாவை புறக்கணிக்குகின்றான், தாயை ஏசுகின்றான், தாயை பார்க்கிறான் இல்லை, தாய்க்கு செலவழிக்கிறான் இல்லை. இது கியாமத்துடைய அடையாளம், மறுமையுடைய அடையாளம், உலகத்தின் சோதனைக்குரிய காலம் என்பதை காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகின்றார். நீண்ட விஷயங்கள் இருக்கிறது, நீண்ட விஷயங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாங்க இன்னும் ஒரு வரலாறு பார்த்திருக்கிறோம், நீண்ட வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா போனாங்க வீட்டுக்கு, முந்தின பஞ்சாயி சொன்னா வீட்டுல சரியான கஷ்டமா இருக்கும், நீங்க வந்து வீட்டுக்குள்ள போனீங்க. மாண்டு ஜொப்பு, மானுக்கு தொழிலும் இல்ல, மானுக்கு ஒன்றும் இல்ல, வீட்டுல கஷ்டமா இருக்கு, தின்ன ஒன்றும் இல்ல, நீங்க அதுக்குள்ளே வந்தீங்க. பாப்பாவை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய முந்தின பொண்டாட்டி கேட்ட வார்த்தை, மன நோகுமா நோகாதா? நோகுமா நோகாதா? மதியன்ல இருந்து, பலஸ்தீனிலிருந்து, சுரியாவிலிருந்து பாதை வழியாக நடந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மாமனாரை கவனிக்க தன்னுடைய மனைவிக்கு முடியல. என்ன சொன்னாங்க? மகன் வந்தா சொல்லுங்க, நிலைய மாத்த சொல்லு.
இந்த நில வாசலுக்கு நில கதவு நில அதை மாத்த சொல்லுங்க சொல்லி போயிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. ஒரு வயசாளி ஒருத்தர் வந்தாரப்பா, என்ன குடுக்க இல்லையா, என்ன தின்ன இருக்குது, குடிச்ச என்ன குடிச்ச இருக்கு குடுக்கிறதுக்கு, அப்படி முகத்துல பாஞ்சாங்க. என்ன சொன்னாரு வந்த வயதாளி சொன்னாரு, வந்த வயோதிபர் சொன்னாரு, வீட்டுடைய நிலையை மாற்ற சொன்னாரு, உன்னைத்தான் தலாக்கு சொல்ல சொன்னார், நீ போ. புரிஞ்சிட்டாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது முறை வருகிறார்கள், மற்ற மனைவியை கல்யாணம் முடிச்சு இருக்கிறார்கள். வயோதிபர் வாசலுக்கு வந்திருக்கிறார். வாங்க உட்காருங்க, குடியுங்க, தின்னுங்க, எங்க கையில தண்ணி தான் இருக்குது, காஞ்ச இறைச்சி தான் இருக்குது, வாப்பா நீங்க வயோதிபர் அல்லவா, நீங்க நடையாக வந்திருக்க, கஷ்டத்தோட வந்திருக்க, தின்னுங்க. மிக மிக உபசரிச்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, அந்த மனைவியிடத்துல மருமகளிடத்துல உங்களோட கணவனார் உங்களோட மாப்பிள்ள வந்தா சொல்லுங்க, நிலைய இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் போட்டு ஊடி வச்சுட்டாங்க. வந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். யார் வந்தான்னு கேட்டாங்க. யாரோ ஒரு வயசாளி வந்துட்டு போனார். மிச்சம் கலவர். என்ன செஞ்சாய்? தண்ணி கொடுத்தேன், காஞ்ச இறை செஞ்சு கொடுத்தேன், நல்லா கவனிச்சேன், உட்கார வச்சேன், இருக்க சொன்னீங்க, வரக்காட்டி இருந்து போங்க, ஏன் அவசரப்பட்டீங்க, இல்ல போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? நிலைய இன்னும் கொஞ்சம் ஊண்டி கொங்கிரீட்டை போட்டு வச்சுட்டான். ஒன்னே வச்சுட்டான், ஒன்ன விட வாங்கிட்டான். இன்னைக்கு என்னங்க நடக்குது? இன்னைக்கு மாமா மாமி மகனை கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடத்துக்கு போனா என்ன நடக்கும்? முகத்தை ஒரு அடி, பீங்கான ஒரு அடி, கோப்பை ஒரு அடி. சுப்ஹானல்லாஹ். மகனும் பயம். வீட்டுல சேர்த்து வரையில பாப்பா அம்மா பார்க்க போறோம். நான் இப்ப சின்ன ஒரு பஜாருக்கு போயிட்டு வரேன். சின்னாங்க பயம். இந்த அளவுக்கு சமுதாயம் கீழே போயிருக்குங்க. தான் பெற்ற தாய்க்கு, தன்னை வளர்த்த தகப்பனாருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் நேசிக்கின்றார். குறைஞ்சபட்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உதவி செய்ய முடியல, குடும்பத்துக்கு கொடுக்க முடியல, குறைந்தபட்சம் சலுல் அர்ஹாம பிஸ்ஸலாம், உங்களோட குடும்பம் சாட்சி, பெரியம்மாவுக்கு மக்கள் சலாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சலாம் சொல்லலாம். உன் அம்மாவோட கூட பிறந்த தாத்தா தங்கச்சி மாதிரி, உன் அம்மா மாதிரி. உன்னோட வாப்பாவோட கூட பிறந்த மாமி, வாப்பாவுடைய சகோதரிகள் சலாம் சொல்லலாம். அவர்களை தரிசிக்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். உன் தாய்க்கு சமமானவர்கள். சில பேர் பெண் கொடுக்கல, கனவு கொடுக்கல, மாப்பிள்ளை கொடுக்கல, சரி அது சொல்ல இல்ல, சாப்பாடு சொல்ல இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒன்று மட்டும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்க கூட்டணுமாக இருந்தா, ஆயுள ஏஜ் அல்லாஹ் கூட்டணுமாக இருந்தா, நீங்க குடும்பத்தை சேர்ந்து நடங்க. நம்ம குடும்பத்தை சின்ன சாப்பாடு சொல்றது, கல்யாணத்துக்கு சொல்றது, அவங்கள விட்டாச்சு. என்ன கல்யாணமா அது? சாப்பாடா? அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா? அல்லாஹ் பரக்கத் செய்வானா? அல்லாஹ் ரிஸ்க் இறங்குவாங்க. எனவே ஒவ்வொருவர்களும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, ஃபேமிலி இருக்கிறது, இனபந்துகள் இருக்கிறார்கள். அவர்களை அரவணையுங்கள், சலாம் சொல்லுங்கள், நேசம் வையுங்கள், அன்பு கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் நாடாத புறத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க தருவான், உங்களோட ஆயுள் அல்லாஹ் கூட்டுவான், உங்க கஷ்டத்தை அல்லாஹ் அகற்றி வைப்பான், உங்க பிரச்சனை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். உங்களுக்கு அல்லாஹ் மௌத்தை நல்ல மௌத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட அமல்களை, இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்த ரப்பி ரஹ்மானே எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை, எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய அன்ன சுத்தம், எங்களுடைய இனபந்துகள், இரத்த பாசம் உள்ள அனைவர்களோடும் சேர்ந்து நடக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் இன்றைய அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட ரிஸ்க, அல்லாஹ்ட ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மேலான வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நாங்கள் வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவோமாக, வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவோமாக. அதிலும் குறிப்பாக தாடி முடி நரைச்சவர்களை கண்ணியப்படுத்துவோமாக, தலைமுடி நரைச்சவர்களை கண்ணியப்படுத்துவோமாக, அமல் இபாதத்தை செய்யக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவோமாக, ஊரில் இருக்கின்ற தலைவர்களை கண்ணியப்படுத்துவோமாக, அவர்களை சிறப்புப்படுத்துவோமாக. ரப்பி ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்த எம்முடைய தாயுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை ஓத வச்சு படிச்சு வச்சு இந்த நிலைமையில இன்றைக்கு ஆளாக்கியவர்களை ஆளலாம். இந்த எங்கள் ஹயாத்தில் இல்ல கபரில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக.
அவருடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இனபந்துகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பலாய்கள் முசீபத்துகள் வந்து விடாமல் நீ எங்களையும் எமது ஊர்களையும் எமது முஸ்லிம் நாடுகளையும் நீ பாதுகாத்து அருள் புரிந்தருவாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இன்னல் பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நீ பாதுகாத்து அருள் புரிந்தருவாயாக. முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்நியவர்களினால், காபிரியங்களினால், முஸ்லிம்களினால், யகூதிகளினால், நசாராக்களினால் முஸ்லிம்கள் கஷ்டப்படாமல், முஸ்லிம்கள் நசுக்கப்படாமல் நீயே முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. எங்களிலே தவறுகள் இருந்தால் ரப்பே ரஹ்மான் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி الذي هدانا للإسلام والإيمان وجعلنا خير أمة أخرجت للناس. أحمده سبحانه وتعالى وأشكر على نعمه وأتوكل على الله بتوفيقه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على حبيبك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها المسلمون، أوصيك ونفسي أولا بتقوى الله تعالى وطاعته. واتقوا الله وأطيعوه فإن الله مع المتقين. واتقوا الله والذين هم محسنون. فتزودوا من التقوى والطاعات فإنها والله سبب الأقوى. واخلعوا ملابس العصيان ودعوا الكبر والطغيان واشكروا الله تعالى لنعمه. وقال تبارك وتعالى: واشكروا لي ولا تكفرون وإن شكرتم لأزيدنكم. يا عباد الله، اعملوا عملا صالحا من قامة آمين يا رب العالمين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. بارك الله ولكم ونفعنا وإياكم لا يضركم المؤمنين والمؤمنات فاستغفروا إنه هو الغفور الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله حمدا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إكراما قهر به وكفى. وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله سيد البشر. اللهم صل وسلم على النبي فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن الله أمركم بنا وثنى بملائكة المسبحة بنفسه تكريما. أيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله تعالى وطاعته. فقال الله تبارك وتعالى في القرآن: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما عداكم الله إليه فصلوا وسلموا عليه. اللهم صل وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار وارض عن الخلفاء الراشدين وبالفقر ساداتنا أبي بكر وعمر وعثمان رضي الله تعالى عنهم وعن ستة العشرة المعلقة المبشرين وعن التابعين والتابعين إلى يوم الدين وعن السبتين سيد الكريم الفاضل سيد الحسن والحسين وعن فاطمة وعن سيدنا حمزة والعباس وعن أزواج الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى يا رب العالمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم انصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار. اللهم لا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا والإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يذكر لعلكم تذكرون. واذكروا الجبار يذكركم واشكروا بكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.